Hi friends, in this class we will contract casting sum number 15 okay. So sum number 15 year 1, year 2, year 3 3 years data actually contract life contract period 3 years okay. So year 1 la cost data, year 1 la work certificate year 1 la work uncertified next year 2 la வந்து அதே மாதிரி கொடுத்திருக்காங்க year 3 ல வந்து கொடுத்திருக்காங்க சோ நம்ம வந்து கான்ட்ராக்ட் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம் ஓகேங்களா ஓகே சோ எப்பவுமே நம்ம நார்மலா போடுற மாதிரி தான் ஓகேங்களா சோ இது வரைக்கும் நம்ம வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது இதுக்கு முன்னாடி நீங்க வொர்க் அவுட் பண்ண அதே மாடல் தான் இதுல நம்ம 3 வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஓகேங்களா So, this is a highlight points only one highlight year 1, year 2, year 3. 3 வருஷத்துக்கு நம்ம போட போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நம்ம வந்து கான்ட்ராக்ட் அக்கவுண்ட் நம்ம prepare பண்ணோம். சோ கான்ட்ராக்ட் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெபிட் சைடுல ஃபுல்லா எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம போடுவோம். கிரெடிட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் அட் சைட் நம்ம போட்டோம். அதுக்கு அப்புறம் மெட்டீரியல் ரிட்டர்ன் டு ஸ்டோர்ஸ், மெட்டீரியல் ரிட்டர்ன் டு அவுட்சைட் சப்ளைஸ் நம்ம கிரெடிட் சைடுல போட்டோம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து cost of construction வந்து டோட்டலா உங்களுக்கு கிரெடிட் சைடுல பேலன்ஸ் ஃபிகரா வரும் அந்த cost of construction என்ன பண்ணுவீங்க brought down பண்ணி டெபிட் சைடுல கொண்டு வருவீங்க சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா work in progress சொல்லி நீங்க கிரெடிட் சைடுல போடுவீங்க இந்த work in progress தான் நீங்க எவ்வளவு இன்கம் ஜெனரேட்டட் for that year அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் நீங்க எவ்வளவு இன்கம் ஜெனரேட் பண்ணிருக்கீங்களோ அது நீங்க work in progress நீங்க போடுவீங்க அதுல ரெண்டு work in progress two types நம்ம பிரிப்போம் ஒன்னு work certified இன்னொன்னு work uncertified ஓகேங்களா work certified ல வந்து பாத்தீங்க அப்படினா work certified la value of the contract work certified நம்ம போடுவோம் ஓகேங்களா சோ value means cost plus profit சேர்த்து நம்ம work certified ல போடுவோம் ஆனா work uncertified ல வந்து பாத்தீங்க அப்படினா only cost மட்டும் தான் போடுவோம் அந்த இடத்துல profit நம்ம டினோட் பண்ண மாட்டோம் ஏனா அது uncertified work ஓகேங்களா அதுல profit வருமா வராதா அப்படிங்கிறது சந்தேகத்துல உள்ளது சோ அது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் மட்டும் தான் நம்ம போடுவோம் காஸ்ட் ஆஃப் work uncertified மட்டும் தான் கிரெடிட் சைடுல work in progress அக்கவுண்ட் கீழ நம்ம போடுவோம் ஓகேங்களா Okay, so அதுக்கு அப்புறம் நம்ம cost of construction நம்ம ரெடியூஸ் பண்றப்போ work in progress ல இருந்து cost of construction நம்ம ரெடியூஸ் பண்றப்போ நமக்கு notional profit நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இந்த profit நம்ம ரெண்டா பிரிப்போம் ஓகேங்களா சோ profit ரெண்டா பிரிப்போம் ஒரு part of the profit வந்து பாத்தீங்கன்னா P&L அக்கவுண்ட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஓகேங்களா சோ profitல ஒரு part part 1 part 2 இது actually part நான் சொல்றேன் half கிடையாது ஓகேங்களா சோ part 1 வந்து பார்த்தா P&L க்கு நம்ம மாத்தி விடுவோம் இன்னொன்னு வந்து பார்த்தா part 2 வந்து provision for contingencies சொல்லிட்டு இது எங்க போடுவோம் work in progress account கீழ provision for contingencies சொல்லி நம்ம போடுவோம் இது அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் ஆகும் ஓகேங்களா ஓகே இப்போ P&L அக்கவுண்ட்க்கு நம்ம எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்ங்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் நம்ம பார்த்தோம் இப்போ நம்மளோட கான்ட்ராக்ட் வந்து பாத்தீனா 1/4 ல இருந்து 1/2 அதாவது காவாசில இருந்து பாதி வரைக்கும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படினா 1/3 of the profit நம்ம வந்து என்ன பண்ணுவோம் P&L அக்கவுண்ட்க்கு நம்ம மாத்தி விடுவோம் with the ratio of cash received ஓகேங்களா உங்களுக்கு work எவ்வளவு சர்டிஃபைட் ஆயிருக்குதோ உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வந்து ஜெனரேட் ஆயிருக்குது work எவ்வளவு சர்டிஃபைட் ஆயிருக்குதோ அதுல நீங்க cash எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கீங்க இந்த ரேஷியோ நம்ம என்ன பண்ணுவோம் 1/3 of the profit P&L அக்கவுண்ட்க்கு நம்ம மாத்திடுவோம் இது எதுக்கு ஹாஃப்ல இருந்து 1/4 ல இருந்து ஹாஃப் வரைக்கும் உள்ள கான்ட்ராக்ட்ட நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க கான்ட்ராக்ட்ல 1/4 ல இருந்து ஹாஃப் வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வரக்கூடிய profitல 1/3 of the profit with the ratio of cash received நீங்க P&L அக்கவுண்ட்க்கு மாத்தி விடுவீங்க அப்ப ரிமைனிங் profit வந்து என்னவா இருக்கும் 2/3 நீங்க சொல்ல கூடாது ஓகேங்களா ஏனா இங்க cash received by work certified சொல்லிட்டு ஒரு ரேஷியோ வந்திருக்குது சோ டைரக்ட்டா வரக்கூடிய profitல 2/3 வந்து நம்ம எடுத்துக்க கூடாது ரிமைனிங் profit 2/3 நீங்க எடுத்துக்க கூடாது ஓகேங்களா சோ நீங்க என்ன பண்ணனும் டோட்டல் profitல இருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது போக ரிமைனிங் வரக்கூடிய profit provision for contingency சொல்லிட்டு work in progress அக்கவுண்ட்ல நம்ம போட்டுறோம் ஓகேங்களா ஓகே சப்போஸ் 1/2 க்கு மேல இருக்குது நீங்க கான்ட்ராக்ட் வந்து ஹாஃப்க்கு மேல நீங்க முடிச்சிட்டீங்க அப்படினா என்ன பண்ணுவீங்க 2/3 of the profit with the ratio of cash received okay so 2/3 of the profit with the ratio of cash received நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க profit and loss அக்கவுண்ட்க்கு நீங்க மாத்தி விடுவீங்க சோ அது போக ரிமைனிங் profit நீங்க என்ன பண்ணுவீங்க provision for contingencies ல work in progress அக்கவுண்ட்க்கு நீங்க போட்டு விடுவீங்க இது அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் ஆகும் ஓகேங்களா ஓகே சோ இது வரைக்கும் உள்ள கான்செப்ட் வந்து நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது இது இவ்ளோ கான்செப்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் ஒரு ரீகால் நம்ம பார்த்திருக்கோம் ஓகேமா சோ
இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தவங்க வீடியோவில் பார்த்த சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணவங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் ரீகால் பண்ணது ஸ்பீடாக ரீகால் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு கேப்சர் ஆகிருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துருக்கீங்களா, செம்ம ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் ரீகால் பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல டவுட்ஸ் வந்துருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ½ அன் ஹவர் டைம் எடுத்து உங்களுக்கு செம்ம நான் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் செம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா கான்செப்டில் கிளாரிட்டி இருந்திருக்கும். கான்செப்டில் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இவ்வளோ ஒரு 5 மினிட்ஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ரீகால் பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்பீடாக ரீகால் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு டக்குன்னு கேப்சர் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் செம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா, செம்ம ஒர்க் அவுட் பண்ணாதவங்க இப்போவாது நீங்கள் செம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஒர்க் அவுட் பண்ண தான் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கான்செப்ட் கிளாரிட்டி ஆகும். நீங்கள் வந்து வீடியோஸ் பார்ப்பீங்க, ஓகே, எல்லா கான்செப்டும் கேப்சர் ஆகும், ஓகே, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டான இடத்துல அப்ளை ஆகணும். ஓகேங்களா, ஸோ அதாவது எப்படி சொல்ல, எல்லாமே மண்டபுக்குள்ளே ஏறிடுங்க. நீங்கள் டைமுக்கு காமெடி பண்ணுறாங்கிற பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி டைமுக்கு அந்த நாலேஜ் வந்து அப்ளை ஆகணும். ஓகேங்களா, அப்படி அப்ளிகேஷன் அப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகேங்களா, ஓகே, நீங்கள் அப்படியே ஒரே ஃபார்மேட்டிக்கலாக ரொம்ப நீட்டாலாம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து ரஃப்பாக நீங்கள் கேல்குலேஷன் போட்டு உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வரத மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண கூட போதும். ஓகேங்களா, ஆனால் எக்ஸாமில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா, எக்ஸாமில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டுருக்காங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் என்ன ஸ்டெப்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் தெளிவாக வந்து நம்ம கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டினுக்கு வந்து நம்ம புக்கில் உள்ள ஆன்சர் மாதிரி போயிருக்க மாட்டோம், நம்ம டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் போயிருப்போம். ஓகேங்களா, அந்த கான்செப்டை நீங்கள் கரெக்டான வேல நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகேங்களா, இந்த கான்செப்டில் தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் கிடையாது, நம்ம கரெக்டான எந்த கான்செப்ட் வேணாலும் ப்ரெசென்ட் பண்ணலாம், ஆன்சர் கரெக்டாக வரணும். ஆனால் நீங்கள் எந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை கரெக்டான வேல டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஆன்சர் ஷீட்டில். ஓகேங்களா, ஓகே, ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடுவீங்க, பார்ட் 2 வந்து ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிக்கு மாற்றி விடுவீங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ சம் நம்பர் 15குள்ளே நம்ம இப்போ என்ட்ரு ஆகும். ஓகேங்களா, சம் நம்பர் 15ல என்ன சொல்லியிருக்காங்க, த இன்ஃபர்மேஷன் கிவன் அண்டர் ஹேஸ் பீன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த புக்ஸ் ஆஃப் ஏ கான்ட்ராக்டர் ரிலேட்டிங் டு ஏ கான்ட்ராக்ட் ஃபார் 3,75,000. கான்ட்ராக்டோட டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3,75,000. ஓகேங்களா, ஸோ கான்ட்ராக்ட் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. மொத்தம் 3 வருஷம் கான்ட்ராக்ட், ஒவ்வொரு வருஷத்துக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 3 வருஷத்துக்கும் சேர்த்து அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 3,75,000. இந்த கான்ட்ராக்டை முடிச்சு கொடுத்தோம்னா கான்ட்ராக்டருக்கு எவ்வளோ கிடைக்கும், 3,75,000 கிடைக்கும் வித் ப்ராஃபிட்டோட சேர்த்து. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு வருஷமும் இவருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ இயர் 1க்கு நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம். இயர் 1க்கு நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கடைசி உள்ள பேராகிராஃப் உள்ள இன்ஃபர்மேஷன், இந்த பேராகிராஃபாக கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், கிவன் இன்ஃபர்மேஷனை கிறிஸ்பியாக எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த வேல்யூ ஆஃப் த பிளான்ட் அட் த இயர் எண்ட் ஆஃப் இயர் 1 வாஸ் 4,000. அதாவது பிளான்ட்டோட வேல்யூ க்ளோசிங் வேல்யூ இயர் 1ல க்ளோசிங் வேல்யூ வந்து 4,000. ஓகேங்களா, ஸோ பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் இயர் எண்டில் உள்ள வேல்யூ வந்து 4,000. கிளியரா, at the end of the year 2 2,500. இயர் 2ல எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2,500. ஸோ இயர் 2ல உள்ள க்ளோசிங். ஓகேங்களா, ஓகே, அண்ட் at the end of the year 3, இயர் 3ல உள்ள க்ளோசிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ end of the year 3ல இது வந்து 1000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த க்ளோசிங் வேல்யூ எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வேல்யூ நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது டெப்ரிசியேஷன். கிளியரா, ஓப்பனிங் வேல்யூலேருந்து டெப்ரிசியேஷன் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் கிடைக்கும். ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டெப்ரிசியேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் எதனால் குறையுது, டெப்ரிசியேஷன் மூலமாக குறையும். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் குறையுதோ அது உங்களோட டெப்ரிசியேஷனாக இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு பிளான்ட்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் மேலே அந்த டேப்லெட் காலமில் 5,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பனிங் வேல்யூ. இயர் 1ஓட எண்டு வந்து 4,000. 5,000லேருந்து க்ளோசிங் 4,000 மாறிடுச்சு, குறைஞ்சிருக்குது. எதனால் குறைஞ்சிருக்குது, டெப்ரிசியேட் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஸோ 5,000லேருந்து 4,000 குறைஞ்சிருக்குன்னா அந்த டிஃப்ரென்ஸ் 1000 அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேட் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயரில் நீங்கள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போடுறப்போ டெப்ரிசியேஷனை டெபிட் சைடில் 1000 rupees சொல்லி நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா, ஓகே, அண்ட் இயர் 3 it was 1000. ஸோ இது எல்லாமே கிறிஸ்பியாக நம்ம எழுதி வச்சாச்சு. இட் இஸ் customary to pay 90% in cash of the amount of work certified. அதாவது
கஸ்டமரி இல்லை, கம்பல்சரி டு பேங்கிற மாதிரி வரும். இது எரரா என்னங்க தெரியதில்ல. ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வரக்கூடிய ஒர்க் சர்டிஃபைடில் 90% கேஷ் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். 10% வரைக்கும் அவர் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கலாம். கான்ட்ராக்ட் என்ன பண்ணுவானா, கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டே இருப்பார். ஓகேங்களா. மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துட மாட்டார். கொடுத்துட்டா வேலை முடியாதுங்க. மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டோம்னா வேலை முடியாது. ஓகேங்களா. கொஞ்சம் அமௌண்ட் தான் கொடுப்போம், கொஞ்சம் ரீட்டைன் பண்ணி வச்சுட்டே இருப்போம். ஓகேங்களா. ஸோ இவர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கடைசியாக கொடுக்கலாம்னு சொல்லி வச்சுருப்பாங்க. மொத்தமாக அமௌண்ட்டை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எடுத்துகிட்டு ஆள் எஸ்கேப் போயிடுவார். ஓகேங்களா. அதனால் என்ன பண்ணுவாங்க, 10% ரீட்டைன் பண்ணிட்டு 90% அமௌண்ட் மட்டும் கான்ட்ராக்டர் கிட்ட கொடுக்குறாங்க, வருஷம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இயர்லி உங்களுக்கு வரக்கூடிய ஒர்க் சர்டிஃபைடில் 90% அமௌண்ட் வந்து கேஷாக ரிசீவ் பண்ணுறோம். ஓகேங்களா. கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிடணும். ப்ரிப்பேர் த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அண்ட் ஸோ ஹவு த ஃபிகர்ஸ் வுட் அப்பியர் இந்த பேலன்ஸ் ஷீட். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்ம போட போகிறோம். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த ஃபிகர்ஸ்லாம் எப்படி காமிக்க போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் என்ன காமிப்போம், ஒன்றுமே கிடையாதுங்க. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எல்லாமே டேலி ஆயிரும். ஓகேங்களா. ஸோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும். பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ஃபிகர் காமிப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஃபிகருமே வராது. இயர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இயர் 1 இயர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சொல்லி நம்ம காமிப்போம். ஓகேங்களா. அதெல்லாம் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் தான் இந்த இதில் மெயின். ஓகேங்களா. ஸோ கான்ட்ராக்ட் 3 வருஷம் கான்ட்ராக்ட், 3வது இயர்ஸ் எண்டில் நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போட்டிங்கன்னா அங்கே எதுவுமே இருக்காது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் ஸ்பிட் ஆகி அங்கங்கே போயிருக்கும். ஓகேங்களா. ஸோ கான்ட்ராக்ட் முடிந்த வரைக்கும் நீங்கள் அசட் சைடில் நீங்கள் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் காமிச்சிட்டே வருவீங்க. கேஷ் கான்ட்ராக்ட் முடிகிறப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து உங்களுக்கு வர வேண்டிய கேஷ் ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் அசட் சைடில் நீங்கள் என்ன காமிப்பீங்க, ஒன்றும் காமிக்க மாட்டீங்க. ஓகேங்களா. கிளியரா. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நம்ம காமிச்சிட்டே வரும். இந்த வருஷம் எனக்கு ரிசீவ் ஆக போகுது, அடுத்த வருஷம் எனக்கு ரிசீவ் ஆக போகுதுன்னு சொல்லி ரிசீவபிள்னு சொல்லி அசட்டில் காமிப்போம். 3வது வருஷம் எண்டில் மொத்த அமௌண்ட்டும் ரிசீவ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரிசீவபிள் இருக்குமா, மொத்தமாக ரிசீவ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ரிசீவபிள் எதுவுமே இருக்காது. ஸோ 3rd இயர் எண்டில் பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு எதுவுமே கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக எதுவுமே காமிக்க மாட்டோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நீங்கள் ஒரு நிமிஷம். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இயர் 1க்கு நீங்கள் போட போகிறோம். ஓகேங்களா. இயர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டெபிட் சைடில் இந்த மெட்டீரியல் 45,000 நீங்கள் போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1750. டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது என்னது, எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டெபிட் சைடில் போட போகிறோம், 1750 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ 750 டெபிட் சைடில் போட்டுக்கோங்க. அப்புறம் வேஜஸ் வந்து 42,500, இதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ 42,500 டெபிட் சைடில் போட்டுக்கோங்க இயர் 1ல். ஓகே. நெக்ஸ்ட்டு டோட்டல் ஒர்க் சர்டிஃபிகேட் அன்சர்டிஃபிகேட் ஹோல்டில் வச்சுருங்க. காஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இது போடணும். ஓகேங்களா. அன்சர்டிஃபைடு ஒர்க்குமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ பிரச்சனையே கிடையாது. அன்சர்டிஃபைடு ஒர்க் கொடுக்கலைன்னா நம்ம கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்சர்டிஃபைடு ஒர்க்கு இங்கே டேஷ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஃபுல்லாக சர்டிஃபைட் ஆகிடுச்சு. இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இருக்குன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம். காஸ்டிங் இல்லை ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எங்கேயாச்சும் இங்கே டேஷ் கொடுத்தாங்கன்னா அங்கே ஜீரோன்னு அர்த்தம். கொஸ்டின் மார்க் கொடுத்தா தான் ஏதாச்சும் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இங்கே 2 பக்கமும் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்சர்டிஃபைடு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கால்குலேட் பண்ணுமா பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ பிளான்ட் அன்சர்டிஃபைடு ஒர்க். ஓகே. பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 இருக்குது. ஓகேங்களா. ஸோ பிளான்ட் வந்து ஓப்பனிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,000. இங்கே க்ளோசிங் எவ்வளோ இருக்குது, 4,000. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும், 5,000 minus 4,000 டிஃப்ரென்ஸ் போட்டிங்கன்னா 1,000 வரும். இது உங்களோட டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் நம்ம எங்கே போடுவோம், டெபிட் சைடில் 1000 சொல்லி நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ டெப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு 1000 வந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது,
வேறு கிரெடிட் சைடில் போடுறதுக்கு இங்கே ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? மெட்டீரியல் அட் சைட்டு இல்லை க்ளோசிங் மெட்டீரியல் இல்லை மெட்டீரியல் ரிட்டர்ன் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சைடில் எதுவுமே வராது. ஸோ டோட்டலாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, காஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 91,000 வரும். இதான் உங்களோட காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? ஸோ கேரி டவுனாக இங்கே ப்ராட் டவுன் பண்ணுங்கள். ஸோ 91,000 நீங்கள் ப்ராட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா டெபிட் சைடில் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அந்த ஹோல்டு பண்ண ஐட்டம்ஸ் எடுங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸில் எதெல்லாம் வரும்? ஒர்க் சர்டிஃபைட் அண்ட் ஒர்க் அன்சர்டிஃபைடு வரும். ஸோ ஒர்க் சர்டிஃபைடு மட்டும் தான் இங்கே இருக்குது. ஒர்க் அன்சர்டிஃபைடில் டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒர்க் சர்டிஃபைடு வந்து 87,500. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க, அப்போ அன்சர்டிஃபைடு ஒர்க் என்னமோ இருக்குது போல், நம்ம கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்தா தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். டேஷ்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நாங்கள் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இல்லை நில்லுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒர்க் சர்டிஃபைடு வந்து 87,500. இதை மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸில் வரும். இங்கே அன்சர்டிஃபைடு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ உங்களோட இன்கம் ஜென்ரேட் ஆனது ஒர்க் இன் ப்ராக்ரஸில் காமிக்கும். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸில் எவ்வளோ இருக்குது? 87,500. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 91,000. உங்களோட இன்கமோட காஸ்ட் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட் இயரில். அப்போ இது ஆக்சுவலாக இது என்னது? லாஸ். ஓகேங்களா? ஸோ லாஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு பிஎன்ல கொண்டு மாற்றி விட்டுடலாம். ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கணும். பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பார்ட்டு, ரிமைனிங் ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிஸ்க்கு ஒரு பார்ட்டுன்னு சொல்லி நம்ம பிரிப்போம் பேஸ்ட் ஆன் த ஒர்க் கம்ப்ளீஷனை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல லாஸ் வந்துருக்குது. ஸோ டேரெக்டாக எல்லா அமௌண்ட்டையுமே பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுறலாம். லாஸ் வந்துருந்தால் வச்சிருக்க வேண்டாம், பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுறணும். ப்ராஃபிட் வந்தால் மட்டும் ஒரு சில அமௌண்ட்டை ப்ரொவிஷனாக வச்சுட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை பிஎன்எலுக்கு போடுவோம். ஓகேங்களா? ஸோ பிஎன்எலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,500 நீங்கள் வந்து லாஸாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக டேலி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் இயருக்கு வரும். ஓகேங்களா? செகண்ட் இயரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நீங்கள் போடணும். 87,500 நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ண அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இதை நீங்கள் ஓப்பனிங்கில் போடுங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க. என்ன டவுட்னா, இயர் 2ல் இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நம்ம டெபிட் சைடில் நம்ம போடுறோமே, ஆக்சுவலாக இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் இன்கம் ஜென்ரேஷன் தான் நான் சொன்னேன். ஆனால் இன்கம் ஜென்ரேஷன் இன்கமாக இருந்தாலே கிரெடிட்டில் தானே போடணும். இந்த 87,500 எதுக்கு நீங்கள் டெபிட்டில் போடுறீங்கன்னு சொல்லி யோசிப்பீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இன்கமாக இருந்தால் எப்போவுமே கிரெடிட்டில் தான் போடணும். ஆனால் இங்கே டெபிட்டில் போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த இயர் 2ல் நம்ம இன்கம் ஜென்ரேஷன் இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வேல்யூ சர்டிஃபைடு அன்சர்டிஃபைடுன்னு சொல்லி இங்கே ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அமௌண்ட் ஆக்சுவலாக இயர் 2ல் உள்ள அமௌண்ட்டா இல்லை இயர் 1 + இயர் 2 சேர்த்து இந்த அமௌண்ட்டா? இயர் 2ல் இந்த டேப்லர் காரணம் ஒர்க் சர்டிஃபிகேட் வந்து 2,82,500, அன்சர்டிஃபிகேட் ஒர்க்கு 5,000 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயர் 3ல் அதே மாதிரி ஒர்க் சர்டிஃபிகேட் வந்து 3,75,000, அன்சர்டிஃபிகேட் ஒர்க் வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க் சர்டிஃபிகேட் 3,75,000 கொடுத்துருக்காங்க. ஒர்க் அன்சர்டிஃபிகேட் எதுவுமே கிடையாது. அப்போது இந்த 3,75,000ங்கிறது இயர் 3ல் உள்ள இன்கமா இல்லை 3 வருஷத்துக்கும் சேர்த்து உள்ள இன்கமா? கொஸ்டினில் கான்ட்ராக்டோட டோட்டல் வேல்யூ 3,75,000 கொடுத்துருந்தாங்க. இயர் 3ல் ஒர்க் சர்டிஃபிகேட்னு சொல்லி 3,75,000 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 3,75,000ங்கிறது இயர் 3ல் உள்ள இன்கமா இல்லை 1, 2, 3 3 சேர்த்து உள்ள இன்கமா? 3 சேர்த்து உள்ள இன்கம் தான் ஒர்க் சர்டிஃபிகேட்லையும் அன்சர்டிஃபைடு ஒர்க்லையும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இயர் 1னா இயர் 1ல் மட்டும் குமுலேட்டிவாக கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கொடுப்பாங்க. செகண்ட் இயரில் 1 + 2 சேர்த்து கொடுப்பாங்க. தேர்ட் இயரில் 1 + 2 + 3 சேர்த்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போது இயர் 2ல் உள்ள இன்கம் வந்து நம்ம ஆக்சுவலாக இயர் 2க்கு நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போட்டோம்னா இயர் 2ல் உள்ளது மட்டும் தான் எடுக்கணும். இயர் 1ல் உள்ளது நம்ம ஆல்ரெடி டிஸ்க்ளோஸ் பண்ணியாச்சு, அதை நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இயர் 2ல் உள்ள இன்கம் மட்டும் தான் எடுக்கணும். கிளியரா? ஸோ இப்போ இயர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இயர் 1ல் நம்ம ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 87,500 போட்டோம். ஓகே, அது நம்ம வந்து முதல் வருஷமே காமிச்சாச்சு. 2வது வருஷம் அதை காமிக்கணுமா? 2வது வருஷமும் சேர்த்து தான் இந்த 2,82,500 5,000 கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இந்த 87,500 உட்காந்துருக்குது. இது உட்காரக்கூடாதுல, 2வது வருஷம் இருக்கக்கூடாதுல. ஸோ அதை கேன்சல் பண்ணதுக்காண்டி தான் டெபிட் சைடில் போட்டிருக்கோம். இப்படி நீங்கள் டெபிட் சைடில் போடுறப்போ இப்படி நீங்கள் டெபிட் சைடில் 87,500 நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு இந்த 87,500 இங்கே கேன்சல் ஆயிரும்.
டெபிட் சைடில் போடுறப்ப கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சைடில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க, ரெண்டுமே சேர்த்து இன்கம் ஜென்ரேட்டட் இயர் 1 + இயர் 2 சேர்த்து. ஆனால் இயர் 1ல நீங்கள் போடக்கூடாது. 2வது வருஷம் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் 2வது வருஷத்துக்குள்ள ஐட்டம்ஸ் மட்டும் தான் போடணும். இயர் 1ல உள்ள ஐட்டம் போடக்கூடாது. இயர் 1ல உள்ள இந்த 87,500 இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. இயர் 1ல உள்ளது 87,500 சேர்த்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்குது. அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? டெபிட் சைடில் அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அமௌண்ட்டை நீங்கள் போட்டு கேன்சல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் போன வருஷத்தில் உள்ள இந்த 87,500 இன்கம்மை இந்த வருஷம் நம்ம கேரி ஃபார்வர்டு இது ப்ராட் டவுன் பண்ணுறப்போ டெபிட் சைடில் போட்டு ப்ராட் டவுன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி டெபிட் சைடில் போட்டு ப்ராட் டவுன் பண்ணாதான் உங்களுக்கு போன வருஷத்தில் உள்ள இன்கம் வந்து கேன்சல் ஆகி கரண்ட் இயர் 2ல உள்ள இன்கம் மட்டும் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ நார்மலாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சம்மை ப்ரொசீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 87,500 இதை கேரி டவுன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ராட் டவுன் பண்ணால் ஆப்போசிட் சைடில் வரும்னு சொல்லி நீங்கள் சம்மோட கான்செப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் போடுவீங்க. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் இது 2வது வருஷம் இயர் 1 + இயர் 2 சேர்த்து நீங்கள் இன்கம் போடுறீங்க. ஆக்சுவலாக இயர் 2க்கு மட்டும் தான் நம்ம அங்கே போடணும். இயர் 1ல உள்ள கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இயர் 1ல நம்ம எவ்வளோ இன்கமாக காமிச்சோமோ அதை நீங்கள் டெபிட் சைடில் போட்டு கேன்சல் பண்ணிட்டீங்க. இதுதான் ப்ராக்டிக்கல் வேல உள்ள கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ போன வருஷம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 87,500 கிரெடிட்டில் இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் ஓப்பனிங்கில் கொண்டு வரணும், டெபிட்டில் போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே. இவ்வளோ சொன்னால் உங்களுக்கு சம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எல்லாமே புரியணுங்கிறதுக்காண்டி தான். ஓகேங்களா? ஸோ கான்செப்சுவல் வைஸாக கேல்குலேஷன் வைஸ் எதுக்காண்டி இப்படி போட்டிருக்காங்கிறது நீங்கள் புரிஞ்சு தான் படிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்டண்ட்டாக நம்ம போக போகிறது இல்லை, அங்கே இடத்துல நம்ம ஆடிட்டராக போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் இதே மாதிரி சம்மை வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வந்து போடுற மாதிரி சிச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஃபுல்லாக இந்த ஃபார்மெட் எதுக்காண்டி வச்சுருக்காங்க, இது எதுக்காண்டி பண்ணியிருக்கிறாங்க, எதுக்கு டெபிட் கிரெடிட்டில் போடுறோம், கேரி டவுன் ப்ராட் டவுன் எதுக்கு டெபிட்டில் போடுறோம், எதுக்கு கிரெடிட்டில் போடுறோம், இது ஃபுல்லாக இந்த ஃபார்மெட் எதுக்காண்டி வந்திருக்குன்னு ப்ராக்டிக்கல் வேலை நீங்கள் தெரிஞ்சாதான் சப்போஸ் வேறு ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனில் இந்த ஃபார்மேட்டையே மாற்றணும் அப்படின்னா உங்களால் மாற்றுறதுக்கு நாலேஜ் அப்ளிகேஷன் ஸ்கில் இருக்கும். ஓகேண்ணா? ஓகே. ஸோ இப்போ இயர் 2ல உள்ள டேட்டா போடும். இயர் 2ல மெட்டீரியல் வந்து 55,000 கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட் சைடில் டேரெக்டாக போட்டுருங்க 55,000. கேரி ப்ராட் டவுன் பண்ணால் நீங்கள் எழுதி வச்சா. ஓகே. இப்போ மெட்டீரியல் வந்து டெபிட் சைடில் நீங்கள் 55,000 நீங்கள் போட்டுக்கோங்க. டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 6,250 டெபிட்டில் போடுங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 1000 டெபிட்டில் போடுங்க. வேஜஸ் 57,500 டெபிட் சைடில் போடுங்க. இது எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சராக. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் சர்டிஃபிகேட் அன்சர்டிஃபிகேட் ஹோல்டில் வச்சுருங்க. பிளான்ட்டோட வேல்யூ இங்கே எதுவுமே இல்லை. இங்கே கொடுக்க மாட்டாங்க. இங்கே உள்ளது ஃபுல்லாமே ஓப்பனிங் இயர் 1ல வாங்கின பிளான்ட்டு, இயர் 2ல இயர் 3ல ஓப்பனிங் எதுவுமே காமிக்க மாட்டாங்க. ஓப்பனிங் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிளான்ட்டு இயர் 1 இயர் 2 இயர் 3 ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங், இங்கே டெப்ரிசியேஷன். அப்படி தானே? ஓகே. ஓப்பனிங் வந்து முதல் வருஷம் 5,000 இருந்துச்சு. க்ளோசிங் எவ்வளோ பார்த்தோம்? 4,000 பார்த்தோம். அப்போ இங்கே 1000 வந்து டெப்ரிசியேஷன். 2வது வருஷம் ஓப்பனிங் என்னவாக இருக்கும்? முதல் வருஷம் க்ளோசிங் 4,000 தான், 2வது வருஷம் ஓப்பனிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ 2வது வருஷம் க்ளோசிங் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? மேலே எழுதி வச்சுருந்தோம்லாம். 2வது வருஷம் க்ளோசிங் வந்து 2,500. ஓகேங்களா? ஸோ 2வது வருஷம் க்ளோசிங் வந்து 2,500 போட்டுக்கோங்க. அப்போ ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் போட்டிங்கன்னா டெப்ரிசியேஷன் வந்து இங்கே 1,500 வரும். 1,500 தானே? ஓகே. ஸோ இந்த இதுதான் அடுத்த வருஷம் ஓப்பனிங்காக வரப்போகுது. ஸோ 2,500 சொல்லி போட்டுக்கோங்க. அதனால தான் அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ கொடுக்கலங்கிறதுக்காக நீங்கள் எதுவுமே கிடையாது நினச்சிடாதீங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் தான் அடுத்த வருஷம் ஓப்பனிங். இங்கே 2வது வருஷம் க்ளோசிங் தான் தேர்ட் இயரோட ஓப்பனிங். ஓகேங்களா? ஓகே. ஸோ தேர்ட் இயரோட க்ளோசிங் எவ்வளோ இருக்குது? 1000 இருக்குது. அப்போ ஸ்க்ராப்பாக இருக்கலாம், இல்லை மிஷினுக்கு இன்னும் லைஃப் இருக்கலாம். ஓகே. 2,500 மைனஸ் க்ளோசிங் 1000 நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே 1,500 டெப்ரிசியேஷனாக வரும். ஓகேங்களா? அப்போ செகண்ட் இயரில் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? செகண்ட் இயரில் 1,500. ஸோ செகண்ட் இயரில் நீங்கள் 1,500 டெப்ரிசியேஷனாக போட்டுக்கோங்க. வேறு எதுவும் காஸ்ட் இருக்குதா? அவ்வளோதான். ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ வருது? 2,08,750 ரூபா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனாக வரும். ஓகேங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ராட் டவுன் பண்ணி டெபிட் சைடில் கொண்டு வருவீங்க. ஓகே. இப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸுக்கு வருவோம். ஒர்க் இன் ப்ராக்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் சர்டிஃபைட் ஒர்க் அன்சர்டிஃபைட் ரெண்டுமே 2வது வருஷத்துக்கு இருக்குது. ஓகே. ஸோ ரெண்டுமே நீங்கள் போட்டுக்கோங்க. ஒர்க் சர்டிஃபிகேட் வந்து 2,82,500.
ஸோ ஒர்க் சர்டிஃபைடுன்னு சொல்லிட்டு வேல்யூ ஆஃப் ஒர்க் சர்டிஃபைடு காஸ்ட் கிடையாது, வேல்யூ ஆஃப் ஒர்க் சர்டிஃபைடு வந்து 2,82,500 இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒர்க் அன்சர்டிஃபைடோட வேல்யூவா காஸ்ட்டா? அன்சர்டிஃபைடு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வேல்யூ கிடையாது, ஒன்லி காஸ்ட் மட்டும் தான். காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது? 5,000 இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க? சர்டிஃபைட் ப்ளஸ் அன்சர்டிஃபைட் சேர்த்து 2,87,500 ரூபாய்க்கு நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க. காஸ்ட் வந்து 2,08,750. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? இன்கம் வந்து 2,87,500. இது ரெண்டு பக்கமும் டோட்டலாக நீங்கள் போட்டுக்கோங்க. மைனஸ் காஸ்ட் வந்து 2,08,750 போட்டிங்கன்னா 78,750 ரூபா பேலன்ஸ் ஃபிகராக வருது. இதுதான் உங்களோட நோஷனல் ப்ராஃபிட். ஓகே, ஃபஸ்ட் இயரில் நம்ம வந்து லாஸ் வந்துருச்சுது. ஸோ நம்ம பிரிக்கவே இல்லை, டேரெக்டாக P&L அக்கௌண்ட்டில் போட்டோம். ரெண்டாவது வருஷத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்குது, கண்டிப்பாக இதை பிரித்து தான் ஆகணும். ஓகேங்களா? பிரித்து மேஞ்சிடணும். ஸோ நோஷனல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78,750. இதை நீங்கள் ப்ராட் டவுன் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி பிரிப்பீங்க? இது வரைக்கும் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்குது? ஒர்க் சர்டிஃபைடு வந்து 2,82,500. ஓகேங்களா? ஒர்க் சர்டிஃபிகேட் வந்து 2,82,500. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளோ? சம்மோட கொஸ்டினில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தாங்க 3,75,000 தான் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ. ஸோ டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ 3,75,000. அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குது? ஒர்க் சர்டிஃபைடு 2,82,500. இது வரைக்கும் எவ்வளோ வேல்யூ ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிருக்கு? 2,82,500. கான்ட்ராக்டோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ? 3,75,000 இன்ட்டு 100 போடுங்க. இதுதான் பெர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன். ஓகேங்களா? ஸோ 2,82,500 பை 3,75,000 போட்டிங்கன்னா இன்ட்டு 100 75.33%. 333 போயிட்டே இருக்குது. ஸோ மேலே பார் போட்டுக்கோங்க. 75.33 பார் பெர்சன்டேஜ். ஓகேங்களா? அப்போது இது வந்து ஹாஃபுக்கு மேலே தானே, 1/2க்கு மேலே இருக்குது. 1/2க்கு மேலே ப்ராஃபிட், 1/2க்கு மேலே கம்ப்ளீஷன் போணுச்சுன்னா என்ன ப்ரொவிஷன்? 1/2க்கு மேலே உங்களோட ஒர்க் கம்ப்ளீஷன் பாதிக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன ப்ரொவிஷன்? 2/3 ஆஃப் த ப்ராஃபிட். அதில் கேஷ் வந்து நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரேஷியோவில் நம்ம P&L அக்கௌண்ட் மாற்றிவிடும். ஸோ P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ மாற்றி விட போகிறோம்? 2/3 ஆஃப் த ப்ராஃபிட். ப்ராஃபிட்டில் 2/3 கேஷ் ரிசீவ்டோட ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றி விட போகிறோம். கிளியரா? ஓகே, ஸோ ரெண்டாவது வருஷம் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள்? 78,750 ரூபா. ஸோ 2/3 இன்ட்டு ப்ராஃபிட் வந்து 78,750 ரூபா செகண்ட் இயர் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஓகே, செகண்ட் இயரில் ஒர்க் எவ்வளோ சர்டிஃபைடாக இருக்குது? ஒரு கொஸ்டின் செகண்ட் இயரில் ஒர்க் சர்டிஃபிகேட் வந்து 2,82,500. ஸோ 2,82,500. இந்த ரேஷியோ நம்ம இப்படி போடணுங்கிற அவசியம் இல்லை, டேரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்களா? கேஷ் ரிசீட் வந்து 90% சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒர்க் சர்டிஃபைடில் கேஷ் ரிசீட் வந்து 90%. ஸோ நீங்கள் மேலேயும் கீழே நீங்கள் டிவிஷன்லாம் நீங்கள் போட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ரேஷியோ அவங்களே கொடுத்துட்டாங்க 90%. டேரெக்டாக 90% போட்டால் ஆன்சர் வந்துட்டு போகுது. ஓகேங்களா? கிளியரா? இந்த ஒர்க் சர்டிஃபைடில் 90% தான் கேஷ் ரிசீவ்டு. ஸோ மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2,82,500 இன்ட்டு 90% போட்டு நீங்கள் மேலே ஒரு அமௌண்ட் போடுவீங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 90% தான் வரப்போகுது. அந்த 90% டேரெக்டாக போட்டுற வேண்டியதான். ஓகேங்களா? ஓகே, ப்ராஃபிட் 78,750. இதில் 2/3 நீங்கள் போடணும். ஸோ இன்ட்டு 2/3 இன்ட்டு 90% போட்டிங்கன்னா 47,250 ரூபா வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடணும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் ப்ராஃபிட்டில் டோட்டல் நோஷனல் ப்ராஃபிட்டில் எவ்வளோ மாற்றி விட போகிறோம்? கண்டுபிடிச்சது 47,250. ஓகேங்களா? ஸோ 47,250. ஸோ இந்த 47,250 நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றி விட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 78,750 47,250 P&L அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டோம்னா ரிமைனிங் அமௌண்ட் எங்கே போட போகிறோம்? ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சி தான் போடுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ மொத்தம் ப்ராஃபிட் வந்து 78,750. இதை P&Lக்கு வந்து 47,250 P&L அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டீங்க. அப்போ ரிமைனிங் 31,500 ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சியில் போயிடும். ஓகேங்களா? ஓகே,
ஸோ 78,750 2 செகண்ட் டேலி ஆகிடுச்சு. ஓகே, ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிஸ் இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்துருக்கலாம். இது என்ன பண்ணுவீங்க, அடுத்த வருஷம் ப்ராட் டவுன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இயர் 3ல் நீங்கள் வந்து ப்ராட் டவுன் பண்ண வேண்டிய ஐட்டம் என்னென்னா இந்த அமௌண்ட்டு, இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அமௌண்ட் கேரி டவுன் பண்ணியிருக்கீங்களா, இதை இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸை நீங்கள் ப்ராட் டவுன் பண்ணி இங்கே கொண்டு வரணும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டை. ஸோ இங்கே வந்து ஒர்க் சர்டிஃபைட் வேல்யூ ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட் 282,500 இதை நீங்கள் ப்ராட் டவுன் பண்ணி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் அன்சர்டிஃபைட் ஒர்க் வந்து 5,000, இதையும் நீங்கள் வந்து ப்ராட் டவுன் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் அன்சர்டிஃபைட் ஒர்க் வந்து 5,000 டெபிட் சைடில் வந்துடும். ஓகேங்களா, இயர் 1 அண்ட் இயர் 2ஓட டோட்டல் இன்கம்மை நம்ம டெபிட் சைடில் போட்டு கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ இயர் 3ல் உள்ள இன்கம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட் சொல்லி கொண்டு போட்டாலே அது அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம், கேரி டவுன் பண்ணி கொண்டு வருவோம். ஓகேங்களா, ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணது 2வது வருஷம் டோட்டலாக இன்கம் ஜென்ரேட் பண்ணது 282,500, அதை நீங்கள் டெபிட் சைடில் வந்து ப்ராட் டவுன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அன்சர்டிஃபைடு ஒர்க் வந்து ஒரு 5,000, அதையும் நீங்கள் டெபிட் சைடில் ப்ராட் டவுன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நோசல் ப்ராஃபிட்டை 2ஆக பிரிக்கிறப்போ இங்கே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட் ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சி சொல்லி வந்துச்சுலா 31,500, இது டெபிட் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ராட் டவுன் பண்ணுறப்போ கிரெடிட் சைடில் போட்டு ப்ராட் டவுன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. ஸோ இங்கே ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட் ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சின்னு சொல்லி 31,500 நம்ம வந்து எடுத்து வச்சோம். ப்ராஃபிட்லேருந்து நம்ம எடுத்தோம். ப்ராஃபிட்லேருந்து ஒரு பங்கு 47,250 பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு போணுச்சுது, 31,500 ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சின்னு சொல்லிட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டுக்கு போணுச்சுது. இந்த 31,500 நீங்கள் ப்ராட் டவுன் பண்ணி கிரெடிட் சைடில் கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ தேர்ட் இயரில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே போடுவோம். தேர்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஒரு 31,500. ஸோ மெட்டீரியல் அக்கௌண்ட் சொல்லி 31,500 போட்டுக்கோங்க. டேரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 2,250 நீங்கள் போட்டுக்கோங்க. வேஜஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே எதுவுமே கிடையாது. அப்போது டேரெக்டாக வேஜஸுக்கு வந்துடுங்க. வேஜஸ் ஒரு 42,500. 3வது வருஷம் டெப்ரிசியேஷன் நம்ம என்ன பார்த்தோம், டெப்ரிசியேஷன் இங்கே கேல்குலேட் பண்ணோமே. 3வது வருஷம் ஓப்பனிங் வந்து 2,500, 3வது வருஷம் க்ளோசிங் வந்து 1000. அப்போ டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 வரும். ஓகேங்களா, ஸோ டெப்ரிசியேஷன் வந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னா 1,500 வந்து உங்களுக்கு டெப்ரிசியேஷன் வரும். இது தேர்ட் இயரில் உள்ள டெப்ரிசியேஷன். ஓகேங்களா, ஓகே. ஸோ தேர்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் நம்ம வந்து போட்டாச்சு. கிளியரா, ஓகே. ஸோ வித் ஒர்க் இன் ப்ராக்ரஸோட சேர்த்து டோட்டல் காஸ்ட் வந்து எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 3,65,250 ரூபா வருது. இதே நீங்கள் கிரெடிட் சைட்லேயும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டோட்டல் போட்டாச்சு. ஓகே, இப்போ பேலன்ஸ் ஃபிகர் வந்து பாருங்கள் 3,65,250. ஆல்ரெடி இங்கே ப்ராட் டவுன் பண்ண ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஒரு 31,500 இருக்குது. இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் வரக்கூடிய பேலன்ஸ் ஃபிகர் வந்து காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ வருது பாருங்கள், டோட்டலாக 3,65,250. அந்த கிரெடிட் சைடில் ப்ராட் டவுன் பண்ண ஒரு 31,500 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் ஃபிகர் வந்து 3,33,750 ரூபா வருது. இதான் அவங்களோட காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இதை கேரி டவுன் பண்ணி ப்ராட் டவுன் பண்ணுங்கள். ஸோ ப்ராட் டவுன் பண்ணிங்கன்னா அது டெபிட் சைடில் வரும். ஸோ 3,33,750 ரூபா நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இன்கம் ஜென்ரேஷன் ஒர்க் இன் ப்ராக்ரஸுக்கு வரும். தேர்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் சர்டிஃபிகேட் வந்து 3,75,000. அன்சர்டிஃபைடு ஒர்க் வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா 3வது வருஷம் மொத்தமாக முடியுது. ஸோ எல்லாமே சர்டிஃபைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தமாக 3,75,000ங்கிறது கான்ட்ராக்டோட வேல்யூ. தேர்ட் இயரில் சர்டிஃபைட் பண்ண வேல்யூ இதான். ஓகேங்களா, ஸோ தேர்ட் இயரில் கான்ட்ராக்ட் முடியுது. கான்ட்ராக்டோட டோட்டல் வேல்யூ 3,75,000. ஸோ தேர்ட் இயரில் ஒர்க் சர்டிஃபிகேட் 3,75,000. ஸோ இதை ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டில் வேல்யூ ஆஃப் ஒர்க் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு 3,75,000 நம்மளோட இன்கம். ஸோ கிரெடிட் சைடில் நம்ம போட்டுருக்கோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ 2 சைடும் இந்த டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டேன் இன்கம் வந்து எவ்வளோ 3,75,000 கிரெடிட் சைடில் இருக்குது. மைனஸ் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் டெபிட் சைடில் எவ்வளோ இருக்குது 3,33,750. ஸோ ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா 41,250 வருது. இதுதான் உங்களோட நோஷனல் ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளோ 41,250. இந்த ப்ராஃபிட்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணுமா? இந்த ப்ராஃபிட்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணுமா? தேவையே இல்லை. ஏன்னா கான்ட்ராக்ட் மொத்தமாக முடிஞ்சிருச்சுங்க. 100% அதை கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுது. இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொவிஷன் நீங்கள் கிரியேட் பண்ணி அதை அடுத்த வருஷம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா? இல்லை, கான்ட்ராக்டையும் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்தமாக கடையை சாத்திட்டு பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றி விட்டுறாங்க. நோஷனல் ப்ராஃபிட் வந்து 41,250. இதை நீங்கள் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுற வேண்டியதான். இதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? இங்கே நோஷனல் ப்ராஃபிட் கேரி டவுன் சொல்லி போடுறதுக்கு பதிலாக
P&L அக்கௌண்ட் சொல்லி போட்டு கூட முடிச்சிடலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோஷனல் ப்ராஃபிட்டை கேரி டவுன் பண்ணி அடுத்த இதில் ப்ராட் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த 41,250 P&L அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருக்காங்க, கொண்டு வந்து மாற்றி விட்டுருக்காங்க. இது கொண்டு வரதுக்கு பதிலாக கேரி டவுன் பண்ணி கொண்டு வரதுக்கு பதிலாக இந்த சைடு நீங்கள் 41,250 பேலன்ஸும் ஃபிகர் போடுறீங்களா, இங்கே நீங்கள் P&L அக்கௌண்ட் சொல்லி போட்டால் மேட்ரு முடிஞ்சது. ஓகேங்களா, ஸோ இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ பேலன்ஸ் ஃபிகர் 41,250 கடைசியாக வரக்கூடிய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு இயர் 3ல். ஸோ மொத்த ப்ராஃபிட்டுமே P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நோஷனல் ப்ராஃபிட் இங்கே போடணுங்கிற அவசியம் கிடையாது, டேரெக்டாக P&L அக்கௌண்ட் சொல்லி நீங்கள் போட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோஷனல் ப்ராஃபிட்னு சொல்லி போட்டேன், இதை கேரி டவுன் பண்ணி இந்த அமௌண்ட்டை மறுபடியும் P&L அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் சுற்றி போட வேண்டாம், டேரெக்டாக நோஷனல் ப்ராஃபிட்ங்கிற இடத்துல P&L அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றி விட்ருங்க. ஓகேங்களா, ஸோ 41,250 P&L அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டாச்சு. கிளியரா? அவ்வளோதாங்க. ஸோ 3 வருஷத்துக்கும் நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ சிம்பிள் தான். இந்த சம்மில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தா எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா 3 வருஷத்துக்கு நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்ம போட போகிறோம். 3 வருஷத்துக்கு நம்ம போடுறப்போ என்ன புதுசாக இதில் லேண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இங்கே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட் வந்து அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராட் டவுன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே ப்ரொவிஷன் 2வது வருஷம் எதெல்லாம் ப்ராட் டவுன் பண்ண போகிறோம்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸில் உள்ள ஒர்க் சர்டிஃபைடு ஒர்க் அன்சர்டிஃபைடு இது ரெண்டையும் ப்ராட் டவுன் பண்ணுவோம் அடுத்த வருஷத்துக்கு டு நெக்ஸ்ட் இயர். அதுக்கப்புறம் ஏதாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இந்த ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிஸ் இந்த நோஷனல் ப்ராஃபிட்டை 2ஆக பிரிப்போம்ல, ஒன்று P&L அக்கௌண்ட்டுக்கு, இன்னொன்று ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிஸ்க்கு. ஸோ இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸில் ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிஸில் ஏதாச்சும் ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணால் அதையும் ப்ராட் டவுன் டு நெக்ஸ்ட் இயர். ஸோ இதெல்லாம் அடுத்த வருஷம் நம்ம ப்ராட் டவுன் பண்ண போகிறோம். ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கக்கூடிய ஒர்க் சர்டிஃபைட் ஒர்க் அன்சர்டிஃபைட் ரெண்டையுமே நம்ம ப்ராட் டவுன் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இயருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் உள்ள ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிஸ் இதையும் ப்ராட் டவுன் போட போகிறோம் நெக்ஸ்ட் இயருக்கு. ஓகேங்களா, ஸோ எங்கே நீங்கள் ப்ராட் டவுன் பண்ணுவீங்க, இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஒர்க் சர்டிஃபைடும் ஒர்க் அன்சர்டிஃபைடும் கிரெடிட் சைடில் இன்கமாக போட்டுருவீங்க. ஸோ டெபிட் சைடில் நீங்கள் ப்ராட் டவுன் பண்ண போகிறீங்க, டெபிட் சைடில் நீங்கள் ப்ராட் டவுன் பண்ண போகிறீங்க. இந்த 2வது ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சி சொல்லி கிரியேட் பண்ணி வச்சிங்களா, இது ஆக்சுவலாக இன்கம் கிடையாது, நீங்கள் ப்ரொவிஷன் சொல்லி டெபிட் சைடில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் ப்ராட் டவுன் பண்ணுறப்போ டெபிட்லேருந்து கிரெடிட்டுக்கு நீங்கள் ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கிரெடிட் சைடில் ப்ராட் டவுன் பண்ண போகிறீங்க. இந்த 2 கான்செப்ட் மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்த்துருக்கோம், மற்ற எல்லாமே சேம் தான். ஓகேங்களா, அப்புறம் 2வது வருஷம் வந்து நீங்கள் நோஷனல் ப்ராஃபிட்டை 2ஆக பிரிக்கிறீங்க, மொதல் வருஷம் பிரிக்க வேண்டாம். ஓகேங்களா, ஸோ மொதல் வருஷம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக லாஸ் தான் வந்துச்சு, ஸோ பிரிக்கலை. 2வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துச்சு. 2வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எவ்வளோ முடிச்சிருந்தாங்க, 75.33% ஐ திங்க். ஸோ ஓகேங்களா, ஸோ 50% பாதிக்கு மேலேயே முடிச்சிட்டாங்க. ஸோ 2/3 சொல்லி நம்ம ப்ரொவிஷன் போட்டோம் 2வது வருஷம். 3வது வருஷம் ப்ராஃபிட்டை 2ஆக பிரிக்கணுமா, 3வது வருஷம் ஒர்க்கே முடிஞ்சிருச்சு, கான்ட்ராக்டே முடிஞ்சிருச்சு. ஸோ வரக்கூடிய மொத்த ப்ராஃபிட்டையுமே P&L அக்கௌண்ட்டுக்கு போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ 2வது வருஷத்தில் மட்டும் நம்ம ப்ரொவிஷன் அப்ளை பண்ணோம். மொதல் வருஷத்தில் ஏன் ப்ரொவிஷன் அப்ளை பண்ணல, லாஸ் வந்துச்சு. 2வது வருஷத்தில் ஏன் ப்ரொவிஷன் அப்ளை பண்ணோம், ப்ராஃபிட் வந்துச்சு. அந்த கான்ட்ராக்டும் இன்னும் முடியலை. ஓகேங்களா, கான்ட்ராக்ட் 75.33% மட்டும் தான் முடிஞ்சுது, ஹாஃபுக்கு மேலே முடிஞ்சுது. ஸோ ப்ராஃபிட்டை 2ஆக பிரித்தோம். 3வது வருஷத்தில் இந்த ப்ராஃபிட்டையே நம்ம பிரிக்கலாம். 3வது வருஷத்தில் கான்ட்ராக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்த ப்ராஃபிட்டையும் P&L அக்கௌண்ட்டுக்கு போட்டுடலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த சம்மில் இதான் ஹைலைட்டான பாயிண்ட்ஸ். ஸோ இதை தாண்டி எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் ப்ரீவியஸ் கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் இந்த சம்மை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ முடிஞ்சு கண்டிப்பாக ஒரு 1/2 hour டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப எல்லா கான்செப்டும் ஓகே எனக்கு புரியுது டவுட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 1/2 hour டைம் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து லேக் ஆகி நிற்பீங்க. ஓகேங்களா, ஸ்டக் ஆகி நிற்பீங்க. அப்படி ஸ்டக் ஆகி நிற்கிறப்போ எனக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டுருங்க. ஸ்டக் ஆகி நின்னீங்கன்னா வரி பண்ணவே வேண்டாம், ஃபீல் பண்ணவே வேண்டாம், எனக்கு ஜஸ்ட்டுக்கு ஒரு கால் பண்ணிடுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க, நான் உடனே உங்கள் டவுட்டை சால்வ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இந்த சம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆத்தர் நோட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்குறீங்க, அப்போ அதில் நீங்கள் டவுட் வந்தால் கூட எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி எனக்கு கால் பண்ணிடலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம், இல்லை குரூப்பில் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ சம் நம்பர் 15 வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் வந்து நான் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சம் பார்ப்போம். பை.